சயன கோலத்தில் ஆயுதம். ராமர் தன் வில்லை ஏன் பக்கத்திலேயே வைத்து படுத்திருக்கிறார்? ஜடாயு மோட்சத்தின் ரகசியம். வணக்கம். 108 திவ்ய தேசங்களின் வரிசையில் 10வதாக நாம் தரிசிப்பது திருப்புள்ளம் பூதங்குடி. இங்கு அருளும் மூலவர் வல்வில் ராமர் ஆவார். பொதுவாக விஷ்ணு சயன கோலத்தில் இருக்கும்போது ஆயுதங்களை அருகில் வைப்பது இல்லை. ஆனால் இங்கு ராமர் சயனித்திருக்கும் போதும் தனது பிரசித்தி பெற்ற கோதண்டத்தை, வில்லை தன் பக்கத்திலே வைத்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. இதன் பின்னணியில் ஜடாயு மோட்சம் என்னும் நெகிழ்ச்சியான கதை உள்ளது. ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற போது ஜடாயு ராவணனை எதிர்த்து போரிட்டது. அதில் ராவணனின் வாளால் காயமடைந்த ஜடாயு ராமர் வரும் வரை இங்கு காத்திருந்து சீதையின் இருப்பிடத்தை ராமரிடம் கூறிவிட்டு உயிர் துறந்தது. தன் தந்தை தசரதருக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை ஜடாயுவுக்கு செய்து ராமர் மோட்சம் அளித்தார். ஜடாயுவின் உடல் இங்கு புதைக்கப்பட்டதால் இந்த தலத்தில் எரிக்கப்படாமல் அடக்கம் செய்யப்படும் வழக்கம் நிலவுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ராமர் இங்கு சயன கோலத்தில் ஓய்வெடுத்தார். இருப்பினும் ஜடாயுவின் பிரிவால் ஏற்பட்ட சோகத்தின் விளைவாக அவர் தன் கோதண்டத்தை அருகில் வைத்து இன்றும் எச்சரிக்கையுடன் உலகை காக்கிறார். தன் பக்தனுக்காக ஓடோடி வந்து தன் வில்லை அருகிலேயே வைத்து காக்கும் இந்த இராமரின் அருளால் நம் வாழ்வில் குறையொன்றுமில்லை.